முல்லைப்பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் கேரள அரசு அனுமதியுடன் கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளது புதிய தலைமுறை நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. இதன் காரணமாகவே அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்த கேரள அரசு எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் புகார் எழுந்துள்ளது. கடந்த 1886ஆம் ஆண்டு முல்லைப்பெரியாறு ஒப்பந்தம் ஏற்பட்டதில் இருந்து 8591 ஏக்கர் நிலப்பரப்புக்கு ஆண்டுதோறும் தமிழக அரசு கேரளாவிற்கு குத்தகை செலுத்தி வருகிறது. அணையின் நீர்மட்டம் 132 அடியாக இருந்தபோது 3914 ஏக்கர் பரப்பளவு இடம் நீரில் மூழ்கி இருந்தது. மீதமுள்ள பகுதி காலியாகவே இருந்தது. இந்த நிலையில் அதாவது கடந்த 35 ஆண்டுகளில் தமிழகம் குத்தகைக்கு எடுத்த பகுதிகளை ஆக்கிரமித்து கேரள அரசின் அனுமதியுடன் சட்டவிரோதமாக கட்டடங்கள் கட்டப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. இந்த நிலையில் அணையின் நீர்மட்டத்தை உயர்த்தினால் அந்த கட்டடங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என கூறப்படுகிறது. இதன் காரணமாக அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த கேரள அரசு எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக தெரிகிறது. இந்த 35 ஆண்டு காலத்தில் கேரளாவில் இருக்கிற பணம் படைத்தவர்கள், பெரிய முதலாளிகள், அரசியல்வாதிகள் இந்த 3914 ஏக்கரில் சட்டத்தை மீறி அன்ஆத்தரைஸ்டாக நிறைய விடுதிகளையும் ரிசார்ட்டுகளையும் ஹோட்டல்களையும் வீடுகளையும் கட்டியிருக்கிறார்கள். முல்லைப்பெரியாறு அணையின் மதகுகளில் ஒன்று பழுதாகிவிட்டதாகவும் அதன் காரணமாக அணையில் நீர் தேக்கினால் தங்கள் மாநிலத்தின் 5 மாவட்டங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் கேரள அரசு கூறி வருகிறது. ஆனால் முல்லைப்பெரியாறு அணையில் உள்ள நீர் அதனை விட 7 மடங்கு பெரிதான இடுக்கி அணைக்குத்தான் செல்லும் என்றும் இதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனவே தமிழகத்தின் குத்தகைக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை கேரள அரசு அகற்ற வேண்டும் என தமிழக அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன. ஒருவேளை 142 அடி தண்ணீர் தேக்கி வைத்தால் அந்த நீர்பிடிப்பில் இருக்கக்கூடிய குடும்பங்களோ வணிக வளாகங்களோ மற்ற கட்டடங்கள் இருந்தால் அவர்களை வெளியேற்றி உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமலாக்க வேண்டியது கேரள அரசின் கடமை. முல்லைப்பெரியாறில் 142 அடி தண்ணீர் சட்டபூர்வமாக தேக்கிக் கொள்க நமக்கு உரிமை உண்டு. 152 அடிக்கும் பின்னாடி தேக்கிக் கொள்ள உரிமை உண்டு. இதில் கேரளத்தினுடைய இந்த விஷமத்தனமான விளையாட்டு ஒருபோதும் பலிக்காது. இதனிடையே முல்லைப்பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் அளவு குறைந்ததால் நீர் வரத்தும் வினாடிக்கு 1831 கன அடியாக குறைந்துள்ளது. அதே நேரத்தில் அணையிலிருந்து தற்போது வினாடிக்கு 900 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. மழை தொடரும் பட்சத்தில் விரைவில் நீர்மட்டம் 142 அடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக அணைப்பகுதியில் முகாமிட்டுள்ள தமிழக பொதுப்பணித்துறையினர் நீர் வரத்து, வெளியேற்றம் மற்றும் மழை அளவு ஆகியவற்றை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.